2001ஆம் ஆண்டிலே தமிழீழ விடுதலை புலிகளால் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைமையிலான அந்த பேச்சுவார்த்தைகளை பலப்படுத்த வேண்டும் என்பதிலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து கருணா பிள்ளையான் போன்றவர்களையும் அவர்களோடு சேர்ந்த ஒரு குழுவினரையும் தேசிய பட்டியல் ஆசனம் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய சிபாரிசின் அடிப்படையிலே ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர் அந்த அடிப்படையிலே நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகி 2005ஆம் ஆண்டு டிசம்பர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமையாக இருந்த சம்பந்தன் ஒரு நம்பிக்கை துரோகம் அளிக்கின்ற செயல்பாடுகளிலே ஈடுபட்டிருந்தார். கூட்டமைப்பினுடைய தலைமைத்துவத்தை மாற்றி சம்பந்தனோடு பயணித்திருக்கின்றேன். ஆகவே நான் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அது அவருக்கு முதுகில் குத்தியதாகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் தான் அவருக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி பிள்ளையான் கும்பலினாலே அவர் சுட்டுப்படகொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த முதல் நாளிலும் தமிழீழ விடுதலை புலிகள் அவருக்கு தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தார்கள். படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. இன்று மாலை யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியிலுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்தில் குறித்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது அன்னாரின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவித்து சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கடந்த 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி நள்ளிரவு மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் நத்தாராத ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த வேளையில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று நாங்கள் மாமனிதர் ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா அவர்களுடைய 20வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா மிக இளமை காலத்திலிருந்து தமிழ் தேசிய உணர்வோடு பயணித்த ஒருவர். இளைஞர் பேரவை காலத்திலே தமிழர் விடுதலை கூட்டணியோடு இணைந்து அந்த அரசியலுக்குள் தன்னுடைய அரசியல் பயணங்களை ஆரம்பித்து தமிழர் விடுதலை கூட்டணியிலே தேர்தலிலே போட்டியிட்டு படிப்படியாக இந்த தேர்தல் அரசியல் ஊடாக இந்த தமிழ் தேசிய அரசியல் பயணத்திற்கு வலிச்சேர்த்து வந்த ஒருவர். தந்தை செல்வா காலத்திலேயே அவர் மிகவும் இளையவனாக அந்த அரசியல் பயணத்திற்கு வலிச்சேர்த்த ஒருவர். அவருடைய அந்த அரசியல் வீணவாக்களிலே மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது இலங்கை தீவினுடைய வடக்கு கிழக்கு தமிழர்களால் ஆளப்பட்ட ஒரு தனித்துவமான இறைமை கொண்ட தேசம். அந்த தேசத்திலே நாங்கள் அந்நியர்களிடம் அடிமைப்பட்ட பிற்பாடு சிங்கள பௌத்த பெரும்பான்மையிடம் எங்களுடைய இறைமை அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாங்கள் சிங்கள பௌத்தர்களிடம் அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இழந்த இறைமை மீட்டெடுக்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்திலே நாங்கள் எங்களை ஆளக்கூடிய ஒரு சுயாட்சி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருந்த ஒருவர். வடக்கு கிழக்கு ஒரு அலகு, இந்த வடக்கு கிழக்குக்குள்ளே வடக்கு வேறு கிழக்கு வேறு என்ற பிரதேசவாதங்கள் இருக்கக்கூடாது என்பதிலே மிக உறுதியாக இருந்த ஒருவர். அந்த வகையிலே ஒரு தாயகத்தினுடைய ஒற்றுமைக்காக, ஐக்கியத்திற்காக, தேசிய எழுச்சிற்காக தன்னுடைய இளமை காலத்தில் இருந்து மிக நேர்மையாக அர்ப்பணிப்போடு உழைத்து வந்த ஒருவர். இவ்வாறு இந்த விடுதலை பயணத்திலே சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழர்கள் மீது கட்டமைப்புசார் நிகழ்வுகளை தீவிரப்படுத்தி வந்த வேளையிலே குறிப்பாக 89ஆம் ஆண்டு பிரேமதாசா நாட்டினுடைய ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு தென் தமிழீழத்திலே பல கிராமமாக ஸ்ரீலங்கா அதிரடி படையினராலும் இராணுவத்தினராலும்
போலீசாராலும் மிக கொடூரமாக கிராமங்களிலே படுகொலைகள் நடைபெற்றது. கிராமங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு கிராமத்தில் உள்ள ஆண்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதோடு பெண்கள் மிக கொடூரமாக பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் பல நடந்திருக்கின்றன. அந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியிலே மக்கள் வகை தொகையின்றி கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருந்த காலங்கள், வலிந்து ஆக்க செய்யப்பட்டு கொண்டிருந்த காலங்கள், அந்த காலங்களிலே அவ்வாறு கொல்லப்பட்டவர்களுக்காகவும் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டவர்களுக்காகவும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காகவும் குரல் கொடுத்த, மனித உரிமைகளுக்காக குரல் கொடுத்த மிக துணிச்சலான ஒரு மனிதனாக ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார். இவ்வாறு இந்த பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருந்த பொழுது 2001ஆம் ஆண்டிலே வடக்கு கிழக்கிலே 70% நிலப்பிரதேசங்களை தமிழீழ விடுதலை புலிகள் மீட்டெடுத்து ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்று உருவாகக்கூடிய ஒரு சூழல் நெருங்கி வந்த வேளையிலே 2001ஆம் ஆண்டிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய முயற்சியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இந்த தமிழ் கட்சிகளை ஒன்றிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட்ட பொழுது அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே ஒரு மிக முக்கியமான ஒருவராக தென் தமிழீழத்தில் இருந்து ஜோசப் ஐயா பெர்ராசிங்கம் ஐயா அவர்கள் அந்த கூட்டமைப்புக்குள்ளே ஒரு முக்கியஸ்தராக இணைந்திருந்தார். அதிலே குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ் மக்களுடைய ஏகப்பிரதிகளாக பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட முடியும் என்கின்ற அந்த நிலைப்பாடுகளை இதய சுத்தியோடு ஏற்றுக்கொண்ட ஒருவராக ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே செயற்பட்டிருந்தார் என்பது இங்கே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே 2001ஆம் ஆண்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே வந்த ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைமையிலான அந்த பேச்சுவார்த்தைகளை பலப்படுத்த வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வந்த ஒருவர். அந்த பயணத்திலே சிங்கள பௌத்த பேரினவாதமும் இந்த பிராந்திய மற்றும் சர்வதேச வல்லாதிக்க சக்திகளும் தமிழீழ விடுதலை புலிகளை பலவீனப்படுத்துவதற்காக அந்த விடுதலை போராட்டத்துக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான சதிகளில் ஈடுபட்டிருந்த பொழுது குள்ளநரி ரணில் விக்ரமசிங்கவனுடைய தலைமையிலே அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலப்பகுதியிலே 2004ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு தேர்தல் ஒன்று அறிவிக்கப்படுகின்றது. அந்த தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து கருணா பிள்ளையான் போன்றவர்களையும் அவர்களோடு சேர்ந்த ஒரு குழுவினரையும் இந்த விடுதலை போராட்டத்தில் இருந்து பிரித்தெடுக்கின்ற சதி நடவடிக்கையிலே ரணில் விக்ரமசிங்க ஈடுபட்டிருந்தார். அவ்வாறான காரணத்தினாலே 2004ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வடக்கு கிழக்கு முழுவதிலும் கூட்டமைப்பு போட்டியிடுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த தேசிய தலைவர் பிரபாகரன் தலைமையிலான தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ் மக்களுடைய ஏகப்பிரதிகள் என்ற அடிப்படையிலே தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்காக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு தமிழ் மக்களுடைய தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வொன்றை எட்டுகின்ற அந்த பயணத்திலே அந்த பேச்சுவார்த்தைகளிலே விடுதலை புலிகளை மிக பலப்படுத்த வேண்டும் என்பதிலே ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா அவர்களும் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் உறுதியாக நின்ற சந்தர்ப்பத்திலே அந்த கூட்டமைப்பை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா அரசு கருணா பிள்ளையான் ஊடாக ஒரு நகர்த்தலை செய்த சந்தர்ப்பத்திலே ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயாவை அந்த தேர்தலிலே தோற்கடித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் கிழக்கு மாகாணத்திலே தென் தமிழீழத்திலே செயல்பட்டிருந்தார்கள். இங்கே ஈழத்தமிழ் மணி ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட முடியவில்லை. அவருக்கு கொலை அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருந்தது. அவர் வீட்டுக்குள் இருந்து கொண்டுதான் அந்த தேர்தல் கடமைகளை ஆற்ற வேண்டியிருந்தது. அதன் காரணமாக அவர் அந்த தேர்தலிலே வெல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த தேர்தலிலே 22 ஆசனங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்திருந்தது. தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தலைமையிலான தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சனைக்கான பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபடுவார்கள் என்கின்ற நிலைப்பாட்டோடு போட்டியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 22 ஆசனங்கள் கிடைத்திருந்தது. அதிலே 2 ஆசனங்கள் தேசிய பட்டியலாக கிடைத்திருந்தது. அதிலே ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய சிபாரிசின் அடிப்படையிலே ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர் அந்த அடிப்படையிலே நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி 2005ஆம் ஆண்டு
டிசம்பர் மாதம் 25ஆம் திகதி அல்லது 24 அதிகாலை நள்ளிரவு அல்லது 25 அதிகாலையிலே அவர் படுகொலை செய்யப்படுகின்ற வரைக்கும் மிகவும் உறுதியாகவும் நேர்மையாகவும் தமிழ் மக்களுடைய இந்த அரசியல் விடுதலைக்காக தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைமையிலே இடம்பெற்ற பேச்சுவார்த்தை முயற்சிகளை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்பதற்காக மிகவும் அர்ப்பணிப்போடு உழைத்திருந்த ஒருவர். அந்த காலப்பகுதியிலே ஐக்கிய நாடுகள் அமைப்புகளை நாடி சென்று சர்வதேச வெளிநாட்டு தூதரகங்களை வெளிநாட்டு ராஜதந்திரிகளை நாடி சென்று கொழும்பில் உள்ள ராஜதந்திரிகளை நாடி சென்று அந்த விடுதலை புலிகள் தலைமையிலான அந்த பேச்சுவார்த்தை முயற்சிகளை நியாயப்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ராஜதந்திரியாக அவர் செயல்பட்டிருந்தார். குறிப்பாக 2003ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகளால் நோர்வே ஊடாக சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வரைவு விடுதலை புலிகளிடம் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இந்த உள்நாட்டில் உள்ள ராஜதந்திரிகளிடமும் சர்வதேச அரங்கில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளிடமும் நேரடியாக சென்று வலியுறுத்துகின்ற ஒரு முயற்சியிலே அவர் ஈடுபட்டிருந்தார். ஐரோப்பிய மனித உரிமைகள் கொமிஷனுக்கு சென்று அங்கும் பல சந்தர்ப்பங்களிலே அந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை விடுதலை புலிகளுக்கு இடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு மிக உறுதியான நேர்மையான செயல்பாடுகளை முன்னெடுத்து வந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் சுனாமி அழிவு ஏற்பட்ட பிற்பாடு வடக்கு கிழக்கை ஸ்ரீலங்கா அரசாங்கம் முழுமையாக புறக்கணித்திருந்தது. குறிப்பாக சந்திரிகா அரசாங்கம் முழுமையாக புறக்கணித்திருந்த நிலையிலே விடுதலை புலிகள் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் ஊடாக புலம்பெயர் மக்கள் அனுப்பிய நிதியுதவிகளோடும் சில வெளிநாட்டு அரசுகளிடமிருந்து கிடைத்த உதவிகளோடும் அதை கட்டியெழுப்புகின்ற வேலைகளில் ஈடுபட்டு இறுதியிலே அந்த பணிகளில் அரசு வடகிழக்கை புறக்கணித்திருந்த விடயத்தை புள்ளிவிவரங்களோடு தொகுத்து ஆவணப்படுத்தி இலங்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளில் சுமார் 60% பாதிப்புகள் வடகிழக்கில் ஏற்பட்டிருந்த சூழலில் அரசு வடகிழக்கை புறக்கணித்திருந்தது என்பதனை ஆவணங்களோடு ஆதாரபூர்வமாக சமர்ப்பித்து சுனாமியால் அழிந்து போன வடகிழக்கு பிரதேசத்தை மீள கட்டியெழுப்புவதற்கு சர்வதேசம் நேரடியாக உதவிகளை செய்ய வேண்டும். அரசு ஒருபொழுதும் இந்த இனவாத சிந்தனையிலிருந்து வெளிவந்து அதனை செய்யப்போவதில்லை என்ற அடிப்படையிலே சுனாமியால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை மீள கட்டியெழுப்புவதற்காக சுனாமிக்கு பிந்திய முகாமைத்துவ கட்டமைப்பு என்ற ஒரு கட்டமைப்பை பீட்டம்ஸ் என்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் அதற்கான ஒரு அங்கீகாரத்தை அரசோடு சேர்ந்து ஒரு ஒப்பந்தமாக எழுதி அதனை அரசு அங்கீகரிக்க செய்ய வேண்டும் என்பதிலும் விடுதலை புலிகள் உறுதியாக நின்றார்கள். நோர்வே ஊடாக அதனை சர்வதேச பல நாடுகளும் அந்த விடயத்திற்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த ஒப்பந்தம் சுனாமி கட்டமைப்பு அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. தமிழீழ விடுதலை புலிகளிடம் குறித்த காலப்பகுதிக்கு வடக்கு கிழக்கினுடைய அந்த கரையோர பகுதிகள் மீள கட்டியெழுப்புவதற்கான அதிகாரம் அவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்று இலங்கை அரசும் ஒப்பமிட்டு அது அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே அதற்கான நிதிகளை பெற்றுக்கொள்ளுகின்ற முயற்சியிலே ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா அவர்கள் மிக இதய சுத்தியோடு கொழும்பில் உள்ள ராஜதந்திரிகளோடு பேசினார். வெளிநாடுகளுக்கு சென்று வெளிநாடுகளில் உள்ள வெளிநாட்டு அமைச்சுக்களோடு பேசினார். அதிலே ஒரு சந்தர்ப்பத்திலே நான் ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயாவோடு ஆஸ்திரேலியா சென்று அங்கிருக்கக்கூடிய அந்த மாநில நிதியமைச்சர்களை சந்தித்து இந்த பீட்டம்ஸுக்கு நிதி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்துகின்ற முயற்சிகளில் அவர் ஈடுபட்டிருந்த பொழுது நானும் அவருடன் சென்று அந்த பணிகளிலே நானும் ஈடுபட்டிருந்தேன். அந்த வகையிலே அவர் மிக நேர்மையாக தமிழீழ விடுதலை புலிகள் உடைய தலைமையிலே தான் தமிழ் மக்களுக்கான அந்த தீர்வை அடைந்து கொள்ள முடியும் என்பதில் உறுதியாக நின்று அந்த பணிகளை எல்லாம் மாற்றிக்கொண்டிருந்தார். அந்த காலப்பகுதிகளிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமையாக இருந்த சம்பந்தன் ஒரு நம்பிக்கை துரோகம் அளிக்கின்ற செயல்பாடுகளிலே ஈடுபட்டிருந்தார். அவர் விடுதலை புலிகளால் 2003 அக்டோபர் 31 வைக்கப்பட்டிருந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வரைவுக்கு நேர்மையாக செயல்படவில்லை. ஸ்ரீலங்கா அரசுக்கு சார்பான கருத்துருவாக்கங்களிலே திரைமறைவிலே ஈடுபட்டிருந்தார். அதுபோன்று பீட்டம்ஸ் விடுதலை புலிகள் அந்த பீட்டம்ஸுக்கு நிதி உதவிகளை சர்வதேச நாடுகளிடம் கோரி வந்தபோது சந்திரிகா அரசாங்கம் நாட்டிலே அனைத்து பகுதிகளையும் நன்றாக கவனிக்கின்றது, நீங்கள் அரசுக்கு நிதி கொடுங்கள் என்று திரைமறைவு பிரசாரங்களில் ஈடுபட்டிருந்தார். அந்த ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருந்த நிலையிலே விடுதலை புலிகள் 2005 நடுப்பகுதிக்கு பின்னர் கூட்டமைப்பினுடைய தலைமைத்துவத்தை மாற்றி ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயாவை பொறுப்பெடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயாவும் அவர்களையும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் அழைத்து சம்பந்தனுடைய அந்த நம்பிக்கை துரோகமான செயல்பாடுகளை தெளிவுபடுத்தி அவரை அந்த தலைமை பதவியில் வைத்திருந்தால் இந்த பேச்சுவார்த்தை முயற்சிகளும்
தோல்வியிலே முடிவடையும். தமிழ் மக்களுடைய இந்த அழிந்து போன பிரதேசங்களை கட்டியெழுப்பதற்கான மீள்கட்டுமான முயற்சிகளும் பெரும் தோல்விகளை சந்திக்கும். ஆகவே வடக்கு கிழக்கிலே தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தலைவராக அவரை தொடர்ந்து வைத்திருப்பது ஒரு ஆபத்தான ஒரு விடயம் என்பதை தெளிவுபடுத்தி அவருக்கு அந்த விடயங்களை கூறி அவரை தலைமையேற்குமாறு கேட்டிருந்தார்கள். ஏனென்றால் இந்த விடயங்களை ஆதாரபூர்வமாக ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயாவும் நேரடியாகவே அறிந்திருந்தார். நாங்கள் அந்த பயணத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது அந்த சம்பவங்களை சம்பந்தனுடைய நிலைப்பாடுகளை அந்த ராஜேந்திரிகளிடமிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த நிலையிலே ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா அவர்கள் அரசியல் துறை பொறுப்பாளரிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். நான் 70களில் இருந்து தமிழர் விடுதலை கூட்டணியிலே பயணித்திருக்கிறேன், சம்பந்தனோடு பயணித்திருக்கின்றேன். ஆகவே நான் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அது அவருக்கு முதுகில் குத்தியதாக ஒரு மனச்சாட்சி பிரச்சனை எனக்கு ஏற்படும். ஆகவே எனக்கு ஒரு சிறிது காலம் கொடுங்கள், நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவர் எதிர்காலத்தில் இவ்வாறு செயல்படாமல் நான் அவரை ஒரு நல்வழிப்படுத்தி நான் ஒழுங்குபடுத்துகிறேன். ஆகவே ஒரு சந்தர்ப்பத்தை அவருக்கு நாங்கள் கொடுப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். அல்லது காங்கிரஸ், தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலே ஒரு நீண்ட இடைவெளி நீண்ட காலமாகவே இருந்திருக்கிறது. ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் தான் அவருக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி, அதாவது சம்பந்தன் நம்பிக்கை துரோகம் இழைக்கிறார் என்பதனை ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர் அந்த பொறுப்பில் இருந்து செய்கின்ற செயற்பாடுகள் பேச்சுவார்த்தை முயற்சிகளுக்கும் பின்னடைவை ஏற்படுத்துகிறது, அதே போன்று இந்த மீள்கட்டுமான வேலை திட்டங்களுக்கும் பின்னடைவை ஏற்படுத்துகிறது, அந்த சமாதான முயற்சிகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துகிறது என்பதனை ஏற்றுக்கொண்டிருந்த ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா அவர்கள் ஒரு யோசனையை முன்வைத்திருந்தார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி. ஆனாலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தான் மிகவும் வயதில் இளையவன், அது ஒரு நகைப்புக்கிடமான ஒரு செயல்பாடாக போய்விடும், ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா தான் பொறுப்பெடுக்க வேண்டும் என்பதில் அவரும் உறுதியாக நின்ற காரணத்தினாலே சிறிது காலம் விடுவோம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அன்று எட்டப்பட்டிருந்தது. அந்த விடயத்தை ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா சம்பந்தன் அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார். அந்த பின்னணியிலே 2005ஆம் ஆண்டு அந்த சம்பவம் நடைபெற்ற ஒரு 3-4 மாதங்கள் கடக்கின்ற பொழுது 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24 நள்ளிரவு 25 அதிகாலையிலே பாலன் பிறக்கின்ற வேளையிலே மட்டக்களப்பிலே தேவாலயம் ஒன்றிலே அவர் ஆராதனைகளுக்காக கூடியிருந்த பொழுது மட்டக்களப்பு பேராயருடைய முன்னிலையிலே பல நூற்றுக்கணக்கான மக்கள் முன்னிலையிலே இந்த சிங்கள பௌத்த அரசின் கைக்கூலிகளாக செயல்பட்ட பிள்ளையான் கும்பலினாலே அவர் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய இழப்பு என்பது தமிழ் தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. அந்த பிரதேசவாதங்களை கடந்து தமிழர் தேசம் ஒரு ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிப்போடு உழைத்து வந்த ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயாவினுடைய மறைவு இந்த சிங்கள பௌத்த இனவாதிகளுடைய நிகழ்ச்சிகளுக்குள் நின்று கொண்டு பிரதேசவாதம் பேசி வடக்கையும் கிழக்கையும் சிதைப்பதற்கு முயன்ற தரப்புகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக அது அமைந்திருந்தது. ஜோசப் ஐயாவினுடைய அந்த தியாகங்களுக்கு மதிப்பளித்து தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவருக்கு மாமனிதர் என்கின்ற தேசத்தினுடைய அதியுயர் விருதை வழங்கி கௌரவித்திருந்தார். அவருடைய அந்த பயண பாதையிலே அவரிடமிருந்து நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் நிறைய விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருந்தோம். 2004ஆம் ஆண்டிலிருந்து 2004 ஏப்ரலிலிருந்து 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் நான் அவரோடு மிக நெருக்கமாக நான் பழகியிருக்கின்றேன். ஒரு தந்தையாக, ஒரு மூத்த சகோதரனாக, மிகவும் நேர்மையாக, மிகவும் வெளிப்படைத்தன்மையாக எங்களுக்கு பல்வேறுபட்ட புத்திமதிகளை சொல்லி பல்வேறுபட்ட அரசியல் விடயங்களை சொல்லி வழிகாட்டி நேர்த்தியாக வழிநடத்திய ஒரு நேர்மையான ஒரு தலைவர், ஒரு விடுதலை புலிகளை தேசிய தலைவர் பிரபாகரனை தன்னுடைய உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு உன்னதமான ஒரு மனிதன். எங்களுடைய மக்கள் அரசியல் விடுதலை பெற்று எங்களுடைய தேசம், இறமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வொன்றை பெற்று இந்த மண்ணிலே சுதந்திரமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக இறுதி மூச்சு வரை அர்ப்பணிப்போடு உழைத்த ஒரு உயர்ந்த உன்னதமான மனிதன். அவருக்கு அந்த முதல் நாளிலும் தமிழீழ விடுதலை புலிகள் அவருக்கு தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தார்கள், ஐயா உங்களை கொல்வதற்கான ஒரு முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதனால் தயவு செய்து நீங்கள் இந்த முறை மட்டக்களப்புக்கு செல்லாதீர்கள், ஒரு மிக ஆபத்து காத்திருக்கிறது என்று சொல்லி. புலித்தேவன் அவர்கள் என்னோடும் அந்த சந்தர்ப்பத்திலே பேசியிருந்தார். ஐயாவுக்கு எப்படியாவது சொல்லி அவரை அங்கு செல்ல வேண்டாம், செல்வதை தவிர்த்து கொள்ளுமாறு என்னிடமும் கேட்க சொல்லி கேட்டிருந்தார். ஆனால் அவர் சொன்னார், என்னுடைய மக்கள்
என்னுடைய மக்களோடு நான் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். என்னுடைய இந்த அரசியல் வரலாற்றிலே நான் இந்த நாட்களில் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் அந்த மக்களை விட்டு இருந்ததில்லை. அதனால் நான் எப்படியாவது கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தோடு அவர் கலந்து கொண்டவர். மறுநாள் நாங்கள் மிகவும் துயரமான செய்தியைத்தான் கேட்கக்கூடியதாக இருந்தது. இந்த கயவர்கள் இந்த தேசத்தை பிரித்து விடலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் அந்த படுகொலையை அரங்கேற்றி இருந்தாலும் கூட அந்த படுகொலையை அரங்கேற்றியவர்கள் இன்று இந்த தமிழ் மக்களால் தேச துரோகிகளாகவே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். வரலாற்றில் இருந்தவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஐயாவினுடைய லட்சியம் தமிழர் தேசம் ஒன்றுபட்டு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வெட்டப்பட வேண்டும் என்பது. அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் அவர் எங்களை விட்டு பிரிந்த நாளிலிருந்து நேர்மையாக செயல்படுகின்றோம். குறிப்பாக 2009 மே 18 எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் முள்ளிவாய்க்காலில் கொண்டு வந்து விட்ட இடத்திலிருந்து அந்த லட்சியத்தை விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அவருக்கு நாங்கள் செய்யக்கூடிய அஞ்சலி என்பது இந்த தேசத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பது தான் அவருக்கான அஞ்சலியாக இருக்க முடியும். அதனை எங்களுடைய இறுதி மூச்சு வரை நாங்கள் உறுதியாக முன்னெடுத்து கொண்டு செல்வோம் என்பதனை கூறி இந்த இடத்திலே அவரை பிரிந்திருக்கிற அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு பெருமைமிகு ஒரு மனிதனை இந்த தேசத்திற்காக தந்த அந்த குடும்பத்தினருக்கு நன்றியையும் தெரிவித்து